நீண்ட காலம் காங்கிரஸ் கட்சியில் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகிற பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வேதனை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை எனவும் சாடல். சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலக உள்ளதாக செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தேர்தல் முடிவுக்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு மட்டும் வேலை செய்ய உள்ளதாகவும் பேட்டி. என்னுடைய பணி முழுக்க முழுக்க தேர்தல் முடிவு வந்த பிறகு திருப்பெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு மட்டும்தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எங்களுடைய அகில இந்திய தலைமையிடம் பேசி நான் தொகுதி வேலையும் தமிழ்நாட்டு வேலையும் மட்டும்தான் பார்க்க போகிறேன். இப்பொழுதும் இந்த தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை தரப்போகிறோம். மனநிறைவோடு ஒரு மனிதனும் ஒரு பதவியிலிருந்து விலகும்போது மனநிறைவோடு விலக வேண்டும். நீண்ட காலம் காங்கிரஸ் கட்சியில் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகிற பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வேதனை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை எனவும் சாடல். சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலக உள்ளதாக செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தேர்தல் முடிவுக்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு மட்டும் வேலை செய்ய உள்ளதாகவும் பேட்டி. என்னுடைய பணி முழுக்க முழுக்க தேர்தல் முடிவு வந்த பிறகு திருப்பெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு மட்டும்தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எங்களுடைய அகில இந்திய தலைமையிடம் பேசி நான் தொகுதி வேலையும் தமிழ்நாட்டு வேலையும் மட்டும்தான் பார்க்க போகிறேன். இப்பொழுதும் இந்த தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை தரப்போகிறோம். மனநிறைவோடு ஒரு மனிதனும் ஒரு பதவியிலிருந்து விலகும்போது மனநிறைவோடு விலக வேண்டும். நீண்ட காலம் காங்கிரஸ் கட்சியில் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகிற பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வேதனை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவருக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை எனவும் சாடல். சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலக உள்ளதாக செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தேர்தல் முடிவுக்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு மட்டும் வேலை செய்ய உள்ளதாகவும் பேட்டி. என்னுடைய பணி முழுக்க முழுக்க தேர்தல் முடிவு வந்த பிறகு திருப்பெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு மட்டும்தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எங்களுடைய அகில இந்திய தலைமையிடம் பேசி நான் தொகுதி வேலையும் தமிழ்நாட்டு வேலையும் மட்டும்தான் பார்க்க போகிறேன். இப்பொழுதும் இந்த தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை தரப்போகிறோம். மனநிறைவோடு ஒரு மனிதனும் ஒரு பதவியிலிருந்து விலகும்போது மனநிறைவோடு விலக வேண்டும்.